ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என் வீட்டில் காராமணி பொரியல் பண்ணுங்க. அது எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் அதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதில் வெங்காயம், பச்சை மிளகா இது ரெண்டுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பொதுவாக நான் பச்சை மிளகா 4ஆக கீறிட்டு நல்லா பொடியாக நறுக்கிடுவேங்க. அப்போ வந்துட்டு நம்ம பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே போல் குழந்தைங்க கடிப்பாங்கன்ற அந்த டென்ஷனும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் காராமணியும் போட்டுட்டேன். தேவைக்கு ஏற்ப உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உப்பு நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. எப்போவுமே நம்ம பொரியல் பண்ணும்போது, அதாவது காய் வேக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணுன்னாலும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை குடஞ்சி விட்டாலே போதும். அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அடிக்கடி இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதே சமயம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க சமைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோ குக் பண்ணும்போது தான் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரியல் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.